அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் வந்துவிட்ட காரணத்தினால் இன்னும் 10 முறை பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தருவார் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் தேர்தல் காலம் என்பதால் பிரதமர் தமிழகத்திற்கு வருவதாக எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பிரதமரினுடைய வருகை குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். திரு சுவாமிநாதன், பாஜக எடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கூட்டணியை பலப்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமை ஆனாலும் இப்போ பரப்புரையை தொடங்குறதுல இருந்து கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுல இருந்து பாஜக தான் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்திற்கு இந்த பொதுக்கூட்ட மேடை ஒரு சான்றா இருக்குன்னு பார்க்கலாமா? இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இல்ல, நிச்சயமா அதற்கான சான்றுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடந்த 2-3 நாட்களாக பேசுகிற துணியை நம்ம பார்த்தாலே மோடி அவர்கள் வருகை தந்த பின்பு பெரிய மாற்றத்தை உணர்வீங்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இப்படியான உரையாடல்கள் சொல்லாடல்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது. பட் இங்க களத்தை மோடி அவர்கள் வந்த பின்பு மாறும்னு அதிமுகவினரே சொல்றாங்கல்ல, அந்த இடமே பலவீனம் நான் சொல்றேன். மோடி அவர்களுடைய ஓட்டு வங்கி இங்க என்ன? பாஜகவினுடைய ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட 11% நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல. அந்த பாராளுமன்ற தேர்தலில் 11% என்பது மோடியா ராகுல் காந்தியா என்பதற்காக நடந்த தேர்தலில் 11% எடுக்கிறாங்க. அவங்க அலையன்ஸா ஒரு 18% எடுக்கிறாங்க. பட் அதிமுக அப்படி இல்ல, ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்டல, நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கல. பட் இருந்த பிறகும் கூட அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரா கிடையாது. யாரு பிரதமர், யாருக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள்? 21% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இங்க பாஜக நிறைய இடத்துல அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது அதிமுகவுக்கு பலவீனம். அது ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரு எப்படி வளர்ந்தா என்ன, நமக்கு ஒரு பக்கம் ஒரு ஓட்டு திரளா அது பெருகதானே செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மக்கள் அதையெல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 12% சிறுபான்மையினர் இருக்கு. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு 12% இருக்கு. திமுக கூட்டணிக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறதா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அது நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கியா தான் இருக்கு. அதுல நம்ம 2019 தேர்தல்கள்ல பார்த்தோம், 21ல பார்த்தோம், 24ல பார்த்தோம். இப்பவும் அதிமுக தன்னோட பிடியை இன்னுமே இருக்கணுங்கிறேன் நான். கிட்டத்தட்ட அப்பதான் அது மாநில கட்சிகளுக்கான மோதலா இருக்கும். இல்லைன்னா திமுக ரொம்ப எளிதா இன்னைக்கு பாருங்க, மோடி அவர்கள் வர்றாரு, ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் திமுகவா அதிமுகவான்னு தேர்தல் நடத்த போது காலையில முதல்வர் ட்விட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் மோடி அவர்களை நோக்கி கேள்வி கேட்டு விட்டார். இப்ப அண்மை செய்தியை நம்ம பார்த்தது போன்று துணை முதல்வர் அவர்கள் தேர்தல் நடக்கிறனால அடிக்கடி வர்றாருங்கிறாரு. கிட்டத்தட்ட தொடர்ச்சியா அது போன்ற குரல்கள் ஒலிக்கிறப்ப இந்த அதிமுகவோட ரோல் என்ன? திமுக தொடர்ந்து பல தேர்தல்களா 2019 தேர்தலா, 21 தேர்தல்ல, 24 தேர்தல்ல அவங்களோட தொடர் வெற்றிக்கு காரணம் திமுகவோட திட்டங்கள் மட்டும் இல்ல, அவங்க ஒரு மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு, பாஜகவுடைய நிழல்ல இவங்க அரசியல் செய்யறாங்கிற, பாஜகவோட சிறுபான்மையினரை காக்கிறோம், நாங்க தமிழ்நாட்டு மக்களோட உணர்வோட இருக்கோம் என்பது போன்ற ஒரு விஷயம். ஆனா மோடி கவர்மெண்ட் நிறைய தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க. நான் திமுக என்ன சொல்றாங்கிறது சொல்றேன். அதே நேரத்துல இப்ப அண்மையில இப்பதான் தேர்தலுக்காக வந்தார் அப்படின்றதாக முதல்வர் அவர்கள் கூட சொல்லினாங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருந்தாரு. காட்சி தமிழ்ச்சங்கம் நடந்துட்டு தான் இருக்கு. தூத்துக்குடிக்கு போய் பல திட்டங்களை தொடங்கிதான் வச்சாங்க. சோ இது எல்லாம் நடந்திருந்தாலும் கூட திமுகவுக்கான அந்த அரசியல் செய்வதற்கான களத்தை அதிமுக தான் எளிமையாக்குறாங்க. அவங்க அப்பர் ஹேண்ட்ல இருந்து இன்னைக்கு பாருங்க கூட்டணி பேச்சு பாஜக கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 50 தொகுதி தாங்க, அந்த இடம் இருக்கா முதல்ல பாஜகவுக்கு? கன்னியாகுமரி சுவாமிநாதன் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்ப அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடியதோ அதில் திமுகவிற்கு பலமான ஒரு களமாவோ அதிமுக தான் மாத்துது அப்படின்னா, அப்போ இந்தியா பிளாக்கினுடைய நிலை என்ன? காங்கிரசுக்கு மறைமுகமான ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கா? தற்போது காங்கிரஸ்ல எழக்கூடிய சில பிரச்சனைகள்னால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வேறு வலிமையை தான் கூட்டுறாங்க. அவங்க முழுக்க விஜயை முன்னிலைப்படுத்தி விஜய் அவர்களை வைத்துக் கொண்டு விஜய் அவர்களுக்கு கடுமையான ஓட்டு இருக்கு. பட் அவர் திமுக ஓட்டை தான் கடுமையா சிதைக்கிறார். நம்ம உள்ள போய் களத்துல பார்த்தவரை ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டையும் விஜய் வாங்குறாரு, அதிமுக பாஜக ஓட்டையும் அவர் உடைக்கிறார். பட் இந்த இடத்துல திமுக மீதான வெறுப்பு நீங்க போன பார்லிமெண்ட் தேர்தலில் இருந்ததை விட சட்டமன்ற தேர்தலில் கூடி இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் கிட்ட கொஞ்சம் குறிப்பிட்ட 10% இல்ல. அதுக்கு காரணம் என்ன? விஜய் எதிர்க்கிறார். விஜய் எதிர்க்கிறாருங்கிறதாலே இளைஞர்கள் கூட்டம் ஏன் எதிர்க்கிறோன்னே தெரியாம திமுக எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த இடத்தை தான் காங்கிரஸ் பலன்படுத்த பாக்குறாங்க. நீங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம். 19, 21, 24 தொடர் வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமா இருக்கலாம், நாடாளுமன்ற எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவமா இருக்கலாம், எல்லாமே திமுக தயவால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவுக்கு அதோட பெரிய பலம் காங்கிரஸால அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி, பாஜகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி எல்லாம் ஒரு கட்டமைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் திமுகவால பண்ண முடியுது. காங்கிரஸ் இல்லாத திமுகங்கிறது 2014 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு உதாரணம்.
காங்கிரஸும் ஒண்ணுமே ஜெயிக்கல அந்த தேர்தல்ல, அதிமுக ஒண்ணுமே ஜெயிக்கல. இங்க சக்சஸ் சரவணா மட்டும் எடுத்துக்கிறாங்க. 2019 இருந்து எல்லா தொடர் வெற்றிகளை பதிவு செய்யறாங்க. ஆனா 14 தேர்தல் என்ன இருந்துச்சு? பாஜகவா அதிமுகவான்னு ஒரு களம் இருந்துச்சுல, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்ப எந்த இடத்துல ஓட்டுத்திறல் உருவாகுது பாருங்க. மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கேட்கிறப்ப அந்த ஓட்டு அதிமுக வெர்சஸ் பாஜகன்னு இருக்கு. அதே பாஜகவா திமுகவான்னு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறப்ப அது 19, 21, 24 திமுகவுக்கு சாதகமாகுது. அப்ப இந்த இடம் தான் பாஜகவோடு இவர்கள் கைகோர்த்திருந்தாங்க. நீங்க கேட்டது போல இந்தியா கூட்டணியில் பிளவுகள் கடுமையாக இருக்கு. காங்கிரஸ் விரும்புது, கூடுதல் தொகுதிகளை விரும்புறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் அவங்க சொல்றாங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். பாருங்க, கிட்டத்தட்ட மாவட்ட தலைவர் பதவியெல்லாம் காலாவதியாகி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேல இப்பதான் போட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்புதான் போட்டாங்க. இன்னமே அவர்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கே இந்த மாவட்ட தலைவர்கள் நியமிக்கல. இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் அறிவிப்பு போறோங்கிறாங்க. 3 மாவட்ட தலைவர்களுக்கே நியமிக்க வேண்டியிருக்கு. அப்ப காங்கிரஸ்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வேற வலிமையை கூட்டணும். அதற்கு விஜய் அவர்களே பயன்படுத்துறாங்க. விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு பல சர்வேக்களுடைய அடிப்படையில 15 முதல் 20% வரைக்கும் ஓட்டு இருக்கு. பட் காங்கிரசுக்கு 29 தேர்தல் தான் முக்கியம். இது திமுகவுக்கு தான் ரொம்ப சவாலான காலம். கூடுதல் தொகுதிகளை கொடுக்காவிட்டால் காங்கிரஸ் வேறு வகையான முடிவுகள் எடுத்தா காங்கிரசுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் போவாங்க. திமுக அப்படி இல்ல. பேசலாம் திரு சுவாமிநாதன். களத்திலிருந்து தற்போதைய விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களோட வருகை எப்படி இருக்கிறது, விவரம் என்ன? அப்போது பிரதமர் அவர்கள் வருவதற்கான நேரம் வந்திருக்கிறது. அவர் இன்னும் சில நிமிடங்கள்ல சென்னையில லேண்ட் ஆக போறாரு. தற்போது அவரு சென்னை வான்பரப்புல வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் தரையிறங்க போகிறார். பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டமானது இந்த மதுராந்தகத்தில் நடக்கிறது. இதற்காக இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் லேண்ட் ஆக போறாரு. எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க. அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, அவருடன் இருக்கக்கூடிய அதிமுக மூத்த நிர்வாகிகள், இப்படி எல்லாருமே வந்தாச்சு. எல்லாரும் இந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து விட்டார்கள். பிரதமரின் வருகை, விமான வருகை சற்று காலதாமதமா இருக்கிறது. 40 நிமிடங்கள் காலதாமதம். அதனால்தான் இவ்வளவு டிலே ஆயிருக்கு. இன்னும் சில நிமிடங்கள்ல பிரதமருடைய லேண்டிங் ஆன பிறகு பிரதமர் அங்கிருந்து சில மூத்த கட்சி நிர்வாகிகள், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் சந்தித்து விட்டு அவர்களிடம் வாழ்த்துக்கள் சொல்லி எலெக்ஷனை நல்லா பண்ணுங்கன்ற வாழ்த்துக்களை சொல்வார். அதை சொல்லி விட்ட பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே மதுராந்தகத்துக்கு வருவாங்க. அங்க புறப்பாங்கன்னா அதுல இருந்து ஒரு 20 நிமிடம் தான் இங்க ஹெலிபேடுக்கு வந்துருவாங்க. 20 நிமிடம் கழித்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மேடைக்கு ஒரு 10 நிமிடத்துல வந்து விடுவார். சரியாக ஒரு 3:30 மணி அல்லது 3:40 அடுத்த 1 மணி நேரத்துல இந்த பொதுக்கூட்டமானது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக 1:30 மணி நேரம் நடக்கும். ஒரு 5:30 மணிக்கு பொதுக்கூட்டம் நிறைவடையும். பிரதமர் என்ன பேச போகிறார் என்பதுதான் இன்றைய சூழல்ல மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க போகிறோம். பிரதமர் திமுக அரசு மீதான குற்றச்சாட்டை முன்வைத்து இன்று காலையிலே எக்ஸ்தல பதிவில் ஏற்றிருந்தார். அதனால் இதை பற்றி எல்லாம் முழுவதுமாக விலாவரியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. என்ன பேச போகிறார் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே போல மற்றொரு புறத்தில் 8-9 ஆண்டுகள் ஆக போகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி. அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஆகியோர் ஒரே மேடையில் கை